அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மஹேந்திரா சுப்ரோ BS6 வண்டி 40க்கு மேலே போகலை, ரீஜென்ரேஷனும் ஆக மாட்டேங்குது. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி 2 கம்ப்ளைண்ட்டையுமே சரி பண்ண போகிறோம். அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, வண்டி 40க்கு மேலே போக மாட்டேங்குது, டேஷ்போர்டில் செக் இன்ஜின் லைட் எரியுது, அதுபோக மேனுவலாக ரீஜென்ரேஷனும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 கம்ப்ளைண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் சென்சார் SRC லோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் சுவிட்சு சிக்னல் பல்சபிலிட்டி, ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார் 1 மற்றும் 2வது சென்சார் SRC லோ அப்படிங்கிற ஃபால்ட் கோடு காமிக்குது. சரி, ஃபால்ட் கோடை ஃபுல்லாக கிளியர் கொடுத்துட்டு ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் சென்சார் SRC லோங்கிற ஃபால்ட் கோடு மட்டும் திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது மெக்கானிக்கலாக அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணணும், அப்போ தான் ஃபால்ட் கோடு சரியாகும். சரி, அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஜெனரேஷன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஜினோட ஹீட்டு 80 டிகிரிக்கு மேலே இருக்கணும். வழக்கம் போல் பிரேக்கு கிளச்சு எதுவுமே ப்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ஸு ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன காரணம்னா, இந்த டிஃபரன்ஷியல் ப்ராசஸ் சென்சார் சரியாக வேலை செய்யலை. இந்த சென்சாரோட வேலை என்னென்னா, DPF ஃபில்டரில் எவ்வளவு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது என்பதை சென்ஸ் பண்ணி ECUக்கு தகவல் கொடுக்கும். இந்த DPF ஃபில்டரில் அடைப்பு ஏற்பட்டிருக்குதா என்பதை பரிசோதிப்பதற்காக தான் இந்த சென்சார் இருக்குது. TPF ஃபில்டர் சோக் ஆகி சூட் மாஸ் வேல்யூ அதிகமாச்சுன்னா, அதாவது சைலன்ஸிலேருந்து வரக்கூடிய கரித்துகள்கள் மொத்தம் சேர்ந்து DPF ஃபில்டரை அடைச்சிருச்சுன்னா, இந்த டிஃபரன்ஷியல் சென்சாருக்கு வரக்கூடிய காற்றோட அளவு குறைஞ்சிரும். அதாவது சைலன்சர் புகையில் சைலன்சர்லேருந்து வெளியே வரக்கூடிய காற்றுலேருந்து தான் இந்த ப்ரெஷர் சென்சார் ஒர்க் ஆகுது. அதனால் டிஃபரன்ஷியல் சென்சாருக்கு வரக்கூடிய காற்றோட அளவு குறைஞ்சிரும். அதை இந்த சென்சார் சென்ஸ் பண்ணி ECUக்கு தகவல் கொடுக்கும். ECU வண்டியை ரீஜென்ரேஷன் மோடுக்கு கொண்டு போயிடும். இது எல்லாம் வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே நடந்துடும். நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் நடந்துடும். இதெல்லாம் மீறி சூட் மாஸ் வேல்யூ அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். டிஃபரன்ஷியல் சென்சாரு ஃபால்ட் ஆனதுனால தான் ரீஜென்ரேஷனும் பண்ண முடியல, வண்டியும் 40 km ஸ்பீடுக்கு மேலே போகலை. இப்போ இந்த சென்சாரு புதுசு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த செக் இன்ஜின் லைட் வார்னிங் வந்தால் முதல்ல வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வேலை பார்க்கணும். அவசரப்பட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. டைரெக்டாக என்ன ஃபால்ட்டோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். தேவையற்ற கால விரயம், தேவையற்ற பண விரயம் ஏற்படாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.